CBSE 12th Standard English Prose Flamingo in Tamil 6th Lesson Poets and Pancakes. CBSE English 12th Standard Flamingo Prose in Tamil Poets and Pancakes. கவிஞர்கள் மற்றும் அப்பத்தை பாயட்ஸ் அண்ட் பேன்கேக்ஸ் ஆசிரியர் பற்றிய தமிழ் எழுத்தாளரான அசோகமித்திரன் இந்தியாவின் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் திரைப்படங்களின் செல்வாக்கைப் பற்றி பேசும் தனது மை இயர்ஸ் வித் பாஸ் என்ற புத்தகத்தில் ஜெமினி ஸ்டுடியோவில் கழித்த தனது ஆண்டுகளை விவரிக்கிறார். சென்னையில் அமைந்துள்ள ஜெமினி ஸ்டுடியோ 1940 நிறுவப்பட்டது. அது இந்திய திரைப்பட தயாரிப்பின் ஆரம்ப நாட்களில் ஒன்றாகும். அதன் நிறுவனர் எஸ். வாசன் ஆவார். ஜெமினி ஸ்டுடியோவில் அசோகமித்திரனின் பணி பலதரப்பட்ட தலைப்புகளில் செய்தித்தாள் துணுக்குகளை வெட்டி எடுத்து கோப்புகளில் சேமிப்பதாகும். இவற்றில் பலவற்றை கையால் எழுத வேண்டியிருந்தது. அவர் ஒரு முக்கியமற்ற பணியை செய்த போதிலும் ஜெமினி குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அவரே மிகவும் நன்கு அறிந்தவராக இருந்தார். பின்வருவது அவரது மை இயர்ஸ் வித் பாஸ் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். உரையில் உள்ள இந்த சொற்களையும் சொற்றொடர்களையும் கவனியுங்கள். சூழலிலிருந்து அவற்றின் பொருளை ஊகித்தறியுங்கள். மீது வீசியது, உள்வாங்கப்பட்டது. அவர்களின் கைகளில் விளையாடியது. மணி அடிக்கும் சத்தம் கேட்டது. ஊமையாக தாக்கப்பட்டார். ஒரு கோட் அஞ்சல் பிடித்த ஹேண்ட். ஜெமினி ஸ்டுடியோஸ் லாரிகளில் வாங்கி சேர்த்த ஒப்பனைப் பொருட்களின் வர்த்தக பெயர் பேன்கேக் ஆகும். கிரேட்டா கார்போ அதை நிச்சயம் பயன்படுத்தியிருக்க வேண்டும். மிஸ் ஹோகர் அதை நிச்சயம் பயன்படுத்தியிருக்க வேண்டும். வைஜெயந்தி மாலாவும் அதை நிச்சயம் பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் ரஜினி அக்னோத்ரி அதை பற்றி கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார். ஜெமினி ஸ்டுடியோவின் ஒப்பனை பிரிவு ராபர்ட் கிளைவின் குதிரை லாயமாக இருந்ததாக நம்பப்பட்ட ஒரு கட்டிடத்தின் மேல் மாடியில் அமைந்திருந்தது. மேலும் 12 கட்டிடங்கள். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த நடிகையான இவர் 1954 தனது மறக்க முடியாத திரை நடிப்பிற்காக கௌரவ ஆசிரியர் விருதை பெற்றார். கின்னஸ் உலக சாதனை புத்தகம் வாழ்ந்த பெண்களிலே மிகவும் அழகானவர் என்று இவரை பெயரிட்டது. மேலும் இவர் நாட்டின் சிறந்த ஊமை பட நடிகையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிமல் ராயின் தேவதாஸ் திரைப்படத்தில் இவரது நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது. தனது நடிப்புக்காக 3 சிறந்த நடிகை விருதுகளை வென்றார். இவர் தற்போது ஒரு தீவிர அரசியல்வாதியாக உள்ளார். அந்த நகரமே அவரது வசிப்பிடமாக இருந்ததாக கூறப்படுகிறது. தனது குறுகிய வாழ்நாளிலும் மெட்ராஸில் கிடைத்த மிக குறுகிய காலத்திலும் ராபர்ட் கிளைவ் பல இடங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக தெரிகிறது. இது தவிர இந்தியாவின் தொலைதூர மூலைகளில் சில சாத்தியமற்ற போர்களில் சண்டையிட்டதுடன் மெட்ராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் புனித மேரி தேவாலயத்தில் ஒரு கன்னி பெண்ணை மணந்துள்ளார். அந்த ஒப்பனை அரை டஜன் பெரிய கண்ணாடிகளை சுற்றி எல்லா கோணங்களிலும் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்ததால் ஒரு முடித்திருத்தும் நிலையம் போல தோற்றமளித்தது. அவை அனைத்தும் கனசதுர விளக்குகள். அதனால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். இயக்குனர். ஒப்பனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களின் கொடூரமான துயரம். ஒப்பனை துறைக்கு முதலில் தலைமை தாங்கியவர் ஒரு பெங்காலி. அவர் ஒரு ஸ்டுடியோவுக்கு பொருந்தாதவர் என்று கருதி வெளியேறினார். அவருக்கு பிறகு மகாராஷ்டிரா பொறுப்பேற்றார். அவருக்கு உதவியாக தார்வார் கன்னடிகர், ஆந்திரா, மெட்ராஸ், இந்திய கிறித்துவர், ஆங்கிலேய பர்மியர் மற்றும் வழக்கமான உள்ளூர் தமிழர்கள் இருந்தனர். அகில இந்திய வானொலி தூர்தர்ஷனும் தேசிய ஒருமைப்பாடு குறித்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு தொடங்குவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அங்கு பெரும் தேசிய ஒருமைப்பாடு இருந்தது என்பதை இவைகளெல்லாம் காட்டுகின்றன. தேசியம் ஒருங்கிணைந்த இந்திய ஒப்பனை குழுவினரால் லாரிகளில் நிறைய பான்கேக் மற்றும் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பலவிதமான கலவைகள் மற்றும் வாஷன்களின் உதவியுடன் கண்ணியமான தோற்றம் கொண்ட எந்த ஒரு நபரையும் கோரமான செந்நிற அரக்கனாக மாற்ற முடியும். அக்காலத்தில் படப்பிடிப்புக்கு பெரும்பாலும் உள்ளரங்கில் தான் நடந்தது. திரைப்படத்தின் 5% மட்டுமே வெளிப்புறத்தில் படமாக்கப்பட்டது. திரைப்படத்தில் கண்ணியமாக தோற்றமளிக்க நடிகர்களையும் நடிகைகளையும் அசிங்கமாக காட்ட வேண்டும் என படப்பிடிப்பு தளங்களுக்கு ஸ்டுடியோ விளக்குகளும் தேவைப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒப்பனை துறையில் ஒரு கடுமையான படிநிலை அமைப்பு பேணப்பட்டது. தலைமை ஒப்பனையாளர் முன்னணி நடிகர்கள் நடிகைகளை அசிங்கப்படுத்தினர். அவரது மூத்த உதவியாளர், 2ஆம் கதாநாயகர் மற்றும் கதாநாயகி, இளைய உதவியாளர் முக்கிய நகைச்சுவையாளர்களையும் இப்படியே தொடர்ந்தனர். கூட்டமாக நடித்த நடிகர்களில் பொறுப்பு அலுவலக பையனிடம் இருந்தது. ஜெமினி ஸ்டுடியோவின் ஒப்பனை துறையில் கூட ஒரு அலுவலக பையன் இருந்தான். கூட்டத்தை படம் பிடிக்கும் நாட்களில் அவர் பெரிய பாத்திரத்தில் தனது சாயத்தை கலப்பதை நீங்கள் பார்க்கலாம். கூட்டத்தில் இருந்த நடிகர்கள் மீது அதை தடவுவது ஒப்பனை செய்யும் செயல்பாட்டின் முகத்தின் மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு துவாரத்தையும் மூடுவதே அதன் நோக்கமாக இருந்தது. அவர் ஒரு சிறுவன் என்று சொல்ல முடியாது. அவருக்கு 40களில் ஆரம்ப வயது. ஒருவர் நட்சத்திர நடிகராகவோ அல்லது சிறந்த திரைக்கதை எழுத்தாளராகவோ ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டுடியோக்களில் நுழைந்திருந்தார். இயக்குனர் அல்லது பாடலாசிரியர். அவர் ஓரளவு கவிஞராகவும் இருந்தார். அந்த நாட்களில் நான்
ஒரு சிறிய அறையில் வேலை செய்தேன். அந்த 2 முழு பக்கங்களும் பிரெஞ்சு ஜன்னல்களாக இருந்தன. அவை பிரெஞ்சு ஜன்னல்கள் என்று அழைக்கப்படுகின்றன என்பது அப்போது எனக்குத் தெரியாது. நான் என் மேசையில் அமர்ந்து நான் முழுவதும் செய்தித்தாள்களை கிழித்துக் கொண்டிருப்பதைப் பார்த்து பெரும்பாலானோர் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைத்தார்கள். முதலாளியும் அவ்வாறே நினைத்திருக்கக்கூடும். அதனால் எனக்கு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டும் என நினைத்த எவரும் என் அறைக்குள் புகுந்து நீண்ட சொற்பொழிவை ஆற்றுவார்கள். ஒப்பனைத் துறையில் இருந்த அந்த பையன் முடிதிருத்துவதற்கு இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தகுதியான ஒரு துறையில் சிறந்த இலக்கிய திறமைகள் எப்படி வீணடிக்கப்படுகின்றன என்பதை எனக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். விரைவிலே நான் எல்லா நேரமும் கூட்டத்தை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். அதை தவிர வேறு எதுவும் அவனது காரியங்களிலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது. விரக்தியின் எல்லா தருணங்களிலும் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ கோபம் ஒரே ஒரு நபரை நோக்கி திருப்பப்படுவதை நீங்கள் எப்போதும் காண்பீர்கள். மேலும் ஒப்பனைத் துறையைச் சேர்ந்த அந்த நபர் தனது எல்லா துயரங்களுக்கும் அவமானங்களுக்கும் புறப்பணிகளுக்கும் காரணம் கொத்தமங்கலம் சுப்புதான் என்று உறுதியாக நம்பினார். ஜெமினி ஸ்டுடியோவில் சுப்பு 2ஆம் இடத்தில் இருந்தான். தமது வளர்ந்த ஒப்பனை பையனுக்கு கிடைத்ததை விட திரைப்படங்களில் அவருக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் தொடக்கம் கிடைத்திருக்க வேண்டும். மாறாக அவர் மிகவும் நிச்சயமற்ற மற்றும் கடினமான காலங்களை எதிர்கொண்டு இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கிய போது உறுதியாக நிறுவப்பட்ட திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களோ அல்லது ஸ்டுடியோக்களோ இல்லை. கல்வி விஷயத்தில் கூட, குறிப்பாக முறையான கல்வியில் சுப்பு தமது பையனை விட குறிப்பிடத்தக்க அளவு முன்னிலை பெற்றிருக்க முடியாது. அது ஒரு நட்பண்புதான். ஆனால் ஒரு பிராமணராக பிறந்த காரணத்தினால் அவர் மிகவும் வசதியான சூழ்நிலைகளை அனுபவித்திருக்க வேண்டும். ஒப்பனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களின் அனல் பறக்கும் துயரம் என்பதன் மூலம் எழுத்தாளர் என்ன குறிப்பிடுகிறார்? ஆசிரியர் குறிப்பிடும் தேசிய ஒருமைப்பாட்டின் உதாரணம் என்ன? ஜெமினி ஸ்டுடியோவில் அந்த அலுவலக பையன் என்ன வேலை செய்தான்? அவன் ஏன் அந்த ஸ்டுடியோவில் சேர்ந்தான்? அவன் ஏன் ஏமாற்றம் அடைந்தான்? ஸ்டுடியோக்களில் எழுத்தாளர்கள் ஒன்றும் செய்யாதது போல தோன்றினார். கவிஞர்களும் பான்கேக்குகளும் மற்றும் மக்கள் ஒரு தோல்வி படத்தில் நடித்திருக்க பிறகும் கூட எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கும் திறன் அவரிடம் இருந்தது. அவரால் ஒருபோதும் தன் சொந்த முயற்சியால் எதையும் செய்ய முடியாது. மற்றவர்களுக்காக வேலை செய்வார். ஆனால் அவனது விசுவாச உணர்வு அவனை தன் முதலாளியுடன் முழுமையாக ஒன்றிப்போக செய்தது. தனது முழு படைப்பாற்றலையும் முதலாளிக்கு சாதகமாக பயன்படுத்த வைத்து அவன் திரைப்படங்களுக்காகவே படைக்கப்பட்டவன் போல இருந்தான். கட்டளையிட்டால் உத்வேகம் பெறக்கூடிய ஒரு மனிதன். அவன் எலி நீருக்கடியில் புலியுடன் சண்டையிட்டு அதை கொண்டு விடுகிறது. ஆனால் அதன் குட்டிகள் மீது இறக்கப்பட்டு அவற்றை அன்புடன் பராமரிக்கிறது என்ற காட்சியை எப்படி எடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை என்று தயாரிப்பாளர் கூற, சுப்புவோ எலி தன் இரையின் குட்டிகள் மீது பாசம் பொழிவதற்கான 4 வழிகள் கூறுவார். நன்றாக இருக்கிறது, ஆனால் இது போதுமான அளவு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை என்று தயாரிப்பாளர் கூற, அடுத்த நிமிடமே சுப்பு 14 மாற்று வழிகளை கூறுவார். சுப்பு போன்ற ஒருவர் இருந்தால் திரைப்பட தயாரிப்பு மிகவும் எளிதாக இருந்திருக்க வேண்டும். இருந்தும் கூட ஜெமினி ஸ்டுடியோவின் பொற்காலத்தில் அதற்கு வழிகாட்டும் வழிகாட்டுதலையும் வரையறையும் கொடுத்தவர் என்று யாராவது இருந்திருந்தால் அது சுப்புதான். சுப்புவுக்கு ஒரு கவிஞராக தனி அடையாளம் இருந்தது. மேலும் சிக்கலான மற்றும் உயர்ந்த வடிவங்களில் அவரால் நிச்சயமாக பணியாற்ற முடிந்தாலும் அவர் வேண்டுமென்றே தனது கவிதைகளையும் பொதுமக்களுக்காகவே தேர்ந்தெடுத்தார். திரைப்படங்களில் அவர் வெற்றி பெற்ற அவரது இலக்கிய சாதனைகள் மறைப்பை மங்கை செய்துவிட்டது என்று அவரது விமர்சகர்கள் உணர்ந்தனர். அவர் நாட்டுப்புற பாடல்களில் சொல்லாட்சிகளில் பல முற்றிலும் தனித்துவமான கதை பாடல்களை இயற்றினார். மேலும் மிகவும் திறமையான செதுக்கப்பட்ட டஜன் கணக்கான கதாபாத்திரங்களை கொண்ட தில்லானா மாங்கனாம்பாள் என்ற ஒரு விரிவான நகவலையும் எழுதினார். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த தேவதாசிகளின் மனநிலையை நடையையும் அவர் மிகவும் வெற்றிகரமாக மீண்டும் உருவாக்கினார். அவர் ஒருபோதும் முக்கிய கதாபாத்திரங்களை விரும்பியதில்லை. அவர் ஒரு அற்புதமான நடிகர். ஆனால் படங்களில் அவர் நடித்த எந்த ஒரு துணை கதாபாத்திரத்திலும் முக்கிய கதாபாத்திரங்களை விட சிறப்பாக நடித்திருந்தார். அவர் சந்தித்த அனைவர் மீதும் உண்மையான அன்பு கொண்டிருந்தார். மேலும் அவரது வீடு அருகிலும் தொலைவிலும் உள்ள எண்ணற்ற உறவினர்களுக்கும் அறிமுகமானவர்களுக்கும் ஒரு நிரந்தர வசிப்பிடமாக இருந்தது. அவர்களில் பலருக்கு தான் உணவளித்து ஆதரவளித்து வருகிறோம் என்பதை உணர்வதே சுப்புவின் இயல்புக்கு முரணாக தோன்றியது. இவ்வளவு தாராள மனமும் தொலைநோக்கற்ற தன்மையும் கொண்ட மனிதர். ஆனாலும் அவருக்கு எதிரிகள் இருந்தனர். அவர் முதலாளியுடன் மிக நெருக்கமாகவும் அந்தரமாகவும் இருந்ததினாலா, அல்லது முகஸ்துதி செய்பவரை போன்ற, அல்லது அவரது பொதுவான நடத்தையினாலா, அல்லது எல்லாவற்றிலும் பற்றி நல்ல விஷயங்களை சொல்ல அவர் தயாராக இருந்ததினாலவா? எப்படி இருந்தாலும்
அந்த விஷயத்தில் ஒப்பனை பிரிவில் சுப்புவுக்கு மிக மோசமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பும் ஒரு நபர் இருந்தார். நீங்கள் சுப்புவை எப்போதும் தி பாஸுடன் பார்ப்பீர்கள். ஆனால் வருகை பதிவேட்டில் அவர் கதைத்துறை என்ற பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டிருந்தார். அதில் ஒரு வழக்கறிஞரும் எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் அடங்கிய குழுவும் இருந்தது. அந்த வழக்கறிஞர் அதிகாரப்பூர்வமாக சட்ட ஆலோசகர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் எல்லோரும் அவரை அதற்கு நேர்மறையாகவே குறிப்பிட்டனர். மிகவும் திறமையான, அதே சமயம் மிகவும் முன்கோபமுள்ள ஒரு நடிகை ஒரு முறை படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்தார். அனைவரும் திகைத்து நின்றபோது அந்த வழக்கறிஞர் அமைதியாக ஒளிப்பதிவு கருவியை இயக்கினார். நடிகை மூச்சு விடுவதற்காக நிறுத்தியபோது வழக்கறிஞர் அவரிடம் தயவு செய்து ஒரு நிமிடம் என்று கூறி அந்த பகுதியை மீண்டும் ஒலிக்க செய்தார். தயாரிப்பாளர்களுக்கு எதிராக அந்த நடிகை பேசிய ஆவேசமான பேச்சில் குற்றம் சாட்டும்படியான அல்லது சொல்லத்தகாத வகையில் மோசமான எதுவும் இல்லை. ஆனால் ஒலிக்கருவி வழியாக தன் குரலை மீண்டும் கேட்டபோது அவள் பேச்சற்று பேசி போனாள். கிராமப்புறத்தை சேர்ந்த அந்த பெண் தான் திடீரென்று தள்ளப்பட்ட முக்கியத்துவம் மற்றும் நுட்பமான பதவிக்கு வருவதற்கு முன்பு பொதுவாக கிடைக்கும் உலகியல் அனுபவத்தின் அனைத்து நிலைமைகளையும் கடந்து வந்திருக்கவில்லை என்று அவள் உணர்ந்த அந்த பயங்கரத்திலிருந்து அவள் ஒருபோதும் முழுமையாக மீளவில்லை. அதுவே அந்த சட்ட ஆலோசகரின் சுருக்கமான மற்றும் அற்புதமான நடிப்பு வாழ்க்கையின் முடிவாக அமைந்திருந்தது. கதைத்துறையில் உறுப்பினராக இருந்த அவர் அறியாமலேயே அந்த துயரமான முடிவை ஏற்படுத்தியிருந்தார். அந்த துறையின் மற்றும் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒருவித சீருடை அணிந்திருந்தனர். சற்றே பெரியதாகவும் கோணலாகவும் தைக்கப்பட்ட வெள்ளை கதர் சட்டையுடன் கூடிய கதர் வேட்டி. படிக்கும்போதே யோசியுங்கள், அந்த அலுவலக பையன் ஏன் விரக்தி அடைந்தான்? அவன் தன் கோபத்தை யார் மீது காட்டினான்? சுப்புவின் தலைமை ஆசிரியர் யார்? சுப்பு ஒரு பன்முக மேதையை வர்ணிக்கப்படுகிறார். அவருடைய நான்கு சிறப்பு திறன்களை பட்டியலிடுக. சட்ட ஆலோசகர் மற்றவர்களால் ஏன் அதற்கு நேர்மாறாக குறிப்பிட்டார்? ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்த மற்ற வழக்கறிஞர்களிடமிருந்து அந்த வழக்கறிஞர் தனித்துவம் காட்டியது எது? அந்த சட்ட ஆலோசகர் கால் சட்டையும் கழுத்து சட்டையும் அணிந்திருந்தார். சில சமயங்களில் கவச அங்கி போன்ற ஒரு மேலங்கியும் அணிந்திருந்தார். கனவு காண்பவர்கள் கூட்டத்தில் அவர் பெரும்பாலும் தனிமையாகவும் உதவியற்றதாகவும் உணர்ச்சியற்றதாகவும் தர்க்கவாதியாகவும் காந்திவாதிகள் மற்றும் காதிவாதிகள் நிறைந்த சபையில் ஒரு நடுநிலைமையாகவும் காட்சியளித்தார். தி பாஸுக்கு நெருக்கமாக இருந்த பலரைப் போலவே அவருக்கும் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதில் ஏராளமான மூலப்பொருட்களும் கற்களும் பயன்படுத்தப்பட்டன. அதனால் அந்த படத்திலிருந்து பெரிதாக ஒன்றும் வரவில்லை. பிறகு ஒரு நாள் முதலாளி கதைத்துறையை மூடிவிட்டார். கவிஞர்களை வீட்டிற்கு செல்ல சொன்னார். ஒரு வழக்கறிஞர் தன் வேலையை இழந்த மனித வரலாற்றிலே ஒரு வேலை இழந்த இதுவே ஒரு நிகழ்வாக இருந்திருக்கலாம். எஸ். யோகியார், சங்கு சுப்பிரமணியம், கிருஷ்ண சாஸ்திரி மற்றும் ஹரீந்திரநாத் சட்டோபாத்யா போன்ற கவிஞர்களின் விருப்பமான இடமாக ஜெமினி ஸ்டுடியோ விளங்கியது. அங்கு ஒரு சிறந்த உணவகம் இருந்தது. அதில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெரும்பாலான நேரங்களில் நல்ல காஃபி வழங்கியது. காங்கிரஸ் ஆட்சியில் மதுவிலக்கு அமலிருந்த காலம் அது. ஒரு காஃபியுடன் சந்திப்பது மிகவும் திருப்திகரமான ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அலுவலக உதவியாளர்கள் மற்றும் ஓரிரு எழுத்தாளர்களை தவிர ஸ்டுடியோவில் இருந்த மற்ற அனைவரும் அக்கவிதைக்கு அவசியமான ஓய்வு மனப்பான்மையுடன் காணப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் கதர் அணிந்து காந்திஜியை வழிபட்டனர். ஆனால் அதை தாண்டி எந்த விதமான அரசியல் சிந்தனைக்கும் அவர்களிடம் சிறிதளவு மதிப்பு இருக்கவில்லை. இயல்பாகவே அவர்கள் அனைவரும் கம்யூனிசம் என்று சொல்லி வெறுத்தனர். ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அவனிடம் பெற்றோர் பாசமோ இல்லற பாசமோ இருக்காது. தன் பெற்றோரையோ குழந்தைகளையோ கொல்வதில் அவனுக்கு எந்த மன உறுத்தலும் இருக்காது. அவன் எப்போதும் அப்பாவி மற்றும் அறியாத மக்களிடையே அமைதியின்மையும் வன்முறையும் தூண்டி பரப்புவதையே நோக்கமாக கொண்டிருந்தான். அக்காலத்தில் தென்னிந்தியாவின் மற்ற எல்லா இடங்களிலும் நிலவிய அத்தகைய கருத்துக்கள் ஜெமினி ஸ்டுடியோவின் கதர் ஆடை அணிந்த கவிஞர்களிடையும் இயல்பாக தெளிவற்ற முறையில் உலவி வந்தன. அதற்கான சான்றுகள் விரைவில் வெளிவரத் தொடங்கின. 1952 ஆண்டு வாக்கில் பிராங்க் புக்மனின் தார்மீக மற்றும் மறு ஆயுதமாக்கல் படையை சேர்ந்த சுமார் 200 பேர் கொண்ட குழு மெட்ராஸ் வருகை தந்தபோது இந்தியாவில் ஜெமினி ஸ்டுடியோவை விட ஒரு சிறந்த வரவேற்பு அவர்களால் பெற்றிருக்க முடியாது. யாரோ ஒருவர் அந்த குழுவை ஒரு சர்வதேச சர்க்கஸ் என்று குளித்தனர். அவர்கள் டிராபீஸ் வித்தையில் அவ்வளவு திறமையானவர்கள் அல்ல. விலங்குகளுடனான அவர்களுடைய பழக்கம் இரவு உணவு மேசையில் மட்டுமே இருந்தது. ஆனால் அவர்கள் 2 நாடகங்களையும் மிகவும் தொழில்முறையாகவும் அரங்கேற்றினார்கள். அவர்களின் ஜோதம் வேலி மற்றும் த ஃபர்காட்டன் ஃபேக்டர் ஆகிய நாடகங்கள் சென்னையில் பலமுறை அரங்கேறின. நகரின் மற்ற குடிமக்களுடன் சேர்ந்த 600 பேர் கொண்ட ஜெமினி குடும்பம் அந்த நாடகங்கள் மீண்டும் மண் பார்த்தது. நாடகங்களின் செய்தி பொதுவாக தெளிவான மற்றும் எளிமையான அறிவுரைகளாக இருந்தன. ஆனால் அரங்க அமைப்புகளும் ஆடைகளும் முதல் தரமாக இருந்தன. சென்னையும் தமிழ் நாடக சமூகமும்
ஒரு சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் தேசிய கவிஞர். ஒரு கவிஞர் மற்றும் ஒரு நாடக ஆசிரியர். நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். சில வருடங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா தமிழ் நாடகங்களிலும் ஜோதம் பள்ளத்தாக்கு பாணியில் வெற்று மேடை, ஒரு வெள்ளை பின்னணி திரை மற்றும் லாங்குழல் இசையுடன் கூடிய சூரிய உதயம், அஸ்தமன காட்சி இடம்பெற்றிருந்தது. சில வருடங்களுக்கு பிறகுதான் எம்.ஆர்.ஏ. என்பது சர்வதேச கம்யூனிசத்திற்கு எதிரான ஒரு வகையான எதிர் இயக்கம் என்றும், திரு வாசன் போன்ற மெட்ராஸின் பெரிய முதலாளிகள் அவர்களின் கைகளில் எளிதாக சிக்கிக் கொண்டார்கள் என்றும் நான் அறிந்து கொண்டேன். இருப்பினும் இதுதான் உண்மையா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஏனெனில் பெரிய முதலாளி மற்றும் அவர்களின் நிறுவனங்களில் மாற்ற முடியாத அம்சங்கள் அப்படியேதான் இருந்தன. எம்.ஆர்.ஏ. இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, சர்வதேச கம்யூனிசம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, குறைந்தது 20 நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு நிறங்களிலும் உருவங்களிலும் இருந்த 200 பேருக்கு விருந்தளித்து மகிழ்ந்தனர். ஒப்பனைத் துறையில் உள்ள அலுவலக பயனால் தடிமனான ஒப்பனை பூச்சிகளுக்கு காத்திருக்கும் வழக்கமான கூட்டத்திலிருந்து இது ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது. சில மாதங்களுக்குப் பிறகு மெட்ராஸின் பெரிய முதலாளிகளின் தொலைபேசி இணைப்புகள் அதிர்ந்தன. மீண்டும் ஒரு முறை ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்த நாங்கள் மற்றொரு விருந்தினரை வரவேற்பதற்காக ஒரு முழு படப்பிடிப்பு தளத்தையும் காலி செய்தோம். அவர் இங்கிலாந்திலிருந்து வந்த ஒரு கவிஞர் என்று மட்டுமே அவர்கள் சொன்னார்கள். அந்த எளிய ஜெமினி ஊழியர்களுக்கு தெரிந்த அல்லது கேள்விப்பட்டிருந்த இங்கிலாந்து கவிஞர்கள் வேர்ட்ஸ்வொர்த்தும் டென்னிசனும் மட்டுமே. ஓரளவு படித்தவர்களுக்கு கீட்ஸ், ஷெல்லி மற்றும் பைரன் பற்றி தெரிந்திருந்தது. ஓரிருவருக்கு எலியட் என்ற பெயரில் ஒருவரை மட்டும் மங்களாக தெரிந்திருக்கலாம். இப்போது ஜெமினி ஸ்டுடியோவில் வருகை தந்த அந்த கவிஞர் யார்? அந்த கவிஞர் அவர் அல்ல. அவர் ஒரு பதிப்பாசிரியர். ஆனால் தி பாஸ் அவருக்கு பெரிய வரவேற்பு அளிக்கிறார். வாசன் பிரபலமான தமிழ் வார இதழான ஆனந்த விகடன் ஆசிரியராகவும் இருந்தார். மெட்ராஸில் உள்ள, அதாவது ஜெமினி ஸ்டுடியோவில் அறியப்பட்ட பிரிட்டிஷ் பத்திரிகைகளில் எதற்கும் அவர் ஆசிரியராக இருக்கவில்லை. தி இந்து பத்திரிகையின் உயரதிகாரிகள் முன்முயற்சி எடுத்ததால் அந்த கவிஞர் ஒரு நாளிதழின் ஆசிரியர் என்றும், ஆனால் தி மான்செஸ்டர் கார்டியன் அல்லது த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையினுடையது அல்ல என்றும் ஊகிக்கப்பட்டது. எங்களை நன்கு அறிமுகங்களுக்கு கூட அவ்வளவுதான் தெரிந்திருந்தது. கடைசியாக பிற்பகல் சுமார் 4 மணி அளவில் கவிஞர் அல்லது பதிப்பாசிரியர் வந்தார். அவர் உயரமானவர். அவர் ஆங்கிலேய தன்மை கொண்டவர். மிகவும் தீவிரமானவர். மேலும் நிச்சயமாக எங்கள் அனைவருக்கும் முற்றிலும் அறிமுகமில்லாதவர். படப்பிடிப்பு மேடையில் 1/2 டஜன் வீட விசிறிகளுடன் போராடிக் கொண்டிருந்தார். முதலாளி வாசித்தார். துறைமுகங்கள் மற்றும் ஃபெனட். படிக்கும்போதே யோசியுங்கள். ஜெமினி ஸ்டுடியோவில் இருந்தவங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட அரசியல் சார்புகள் இருந்தனவா? தார்மீக மறு ஆயுதமாக்கல் ஏமி ஸ்டுடியோக்களில் ஏன் வரவேற்கப்பட்டார்? அரங்கேற்றப்பட்ட நாடகங்களால் ஜெமினி ஸ்டுடியோவில் தாக்கம் பெற்றது என்பதை காட்ட ஒரு உதாரணத்தை குறிப்பிடுக. எம்.ஆர்.ஏ. ஸ்டுடியோவின் தி பாஸ் ஆஃப் ஜெமினி யார்? அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஜெமினி ஸ்டுடியோவில் உள்ளவர்களுக்கும் இடையே உள்ள தகவல் தொடர்பு இல்லாததற்கு காரணம் என்ன? அந்த ஆங்கிலேயர் வருகை ஏன் விளக்கப்படாத மர்மம் என்று குறிப்பிடப்படுகிறது? ஒரு நீண்ட உரையை நிறுத்தினார். அவர்களுக்கு அந்த கவிஞரை பற்றியோ அல்லது பதிப்பாசிரியர் பற்றியோ மிக குறைவாகவே தெரிந்திருந்தது என்பது தெளிவாக தெரிந்திருந்தது. அந்த உரை முழுவதும் மிகவும் பொதுவான சொற்களில் இருந்தது. ஆனால் ஆங்காங்கே சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் போன்ற வார்த்தைகள் தூவப்பட்டிருந்தன. பிறகு கவிஞர் பேசினார். அவரை விட திகைத்து மௌனமாக இருந்த ஒரு சபையினரை அவரால் உரையாற்றிருக்க முடியாது. அவர் என்ன பேசுகிறார் என்று யாருக்கும் புரியவில்லை. அவர் சொல்வதை புரிந்து கொள்ள எந்த முயற்சியும் அவரது உச்சரிப்பு முறியடித்தது. அந்த நிகழ்வு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. பிறகு கவிஞர் கிளம்பி சென்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருந்திகைப்புடன் நாங்கள் அனைவரும் கலைந்து சென்றோம். மிகவும் எளிய மக்களுக்கு தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கும் ஒரு திரைப்பட ஸ்டுடியோவில் ஒரு ஆங்கில கவிஞர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆங்கில கவிதைகளின் மீது ரசனை வளர்ந்து கொள்ளும் வாய்ப்பை கூட நாங்கள் வாழ்வில் சிறிதும் வழங்காத மக்களுக்காகவா? அல்ல. அந்த கவிஞரும் மிகவும் குழப்படைந்தவராக காணப்பட்டார். ஏனெனில் ஒரு கவிஞரின் சிலிர்ப்புகளையும் துன்பங்களையும் பற்றி தான் பேசியதில் இருந்த அப்பட்டமான பொருத்தமின்மையும் அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அவரது வருகை ஒரு விளக்கப்படாத மர்மமாகவே நீடித்தது. உலகின் மாபெரும் உரைநடை எழுத்தாளர்கள் இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உரைநடை எழுதுவது ஒரு மேதையின் உண்மையான தேடல் அல்ல. அது அவ்வாறு இருக்க முடியாது என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. அது எதனாலும் உடைக்க முடியாத அளவுக்கு மனம் சுருங்கிய பொறுமையும் விடாமுயற்சியும் தளராத உழைப்பும் கொண்ட ஒரு சாதாரண மனிதனுக்கானது. நிராகரிப்பு கடிதங்கள் அவனுக்காக ஒரு பொருட்டல்ல. அவன் உடனடியாக நீண்ட உரைநடை படைப்பின் புதிய பிரதியை தயாரித்து கையெழுத்து பிரதியை திருப்தி அனுப்புவதற்கு தபால் கட்டணத்தையும் இணைத்து மற்றொரு பதிப்பாசிரியருக்கு அனுப்பிவிடுவான். இது போன்றவர்கள்
நெட்வொர்க் தான் தி இந்து பத்திரிகை தி என்கவுண்டர் என்ற பெயருடைய ஒரு பிரிட்டிஷ் இதழ் ஏற்பாடு செய்திருந்தது. தி சிறுகதை போட்டி குறித்த ஒரு அறிவிப்பை முக்கியமற்ற ஒரு பக்கத்தின் ஒரு அற்புதமான மொழியில் வெளியிட்டிருந்தது. நிச்சயமாக தி என்கவுண்டர் இதழ் மிதுன ராசி இலக்கியவாதிகளிடையே அவ்வளவு அறியப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை. ஒரு கையெழுத்து பிரதி அனுப்புவதற்கு கணிசமான தபால் கட்டணத்தை செலவழிப்பதற்கு முன் அந்த இதழை பற்றி ஒரு விவரம் தெரிந்து கொள்ள நான் விரும்பினேன். இங்கிலாந்துக்கு அந்த நாட்களில் பிரிட்டிஷ் கவுன்சில் நூலகத்தில் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் பதுங்கி நுழைவது போன்ற உணர்வை தரும் நீண்ட அறிவிப்பு பலகைகளோ அல்லது அறிவிப்பு இல்லாத ஒரு நுழைவாயில் இருந்தது. மேலும் தி என்கவுண்டர் இதழின் சில பிரதிகள் வாசகர்கள் கிட்டத்தட்ட தொடப்படாமல் பல்வேறு அளவிலான புத்துணர்ச்சியுடன் அங்கே கடந்தன. நான் பதிப்பாசிரியரை பெயரை படித்த போது என் சுருங்கிய இதயத்தில் ஒரு மணி ஒலிப்பதை கேட்டேன். அவர் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வந்திருந்த கவிஞர். தொலைந்து போன ஒரு சகோதரனை கண்டுபிடிப்பது போல உணர்ந்தேன். மேலும் அந்த உரையை மூடி அவரது முகவரியை எழுதும்போது பாடினேன். இந்திய திரைப்படங்களில் தொலைந்து போன சகோதரர்கள் திரைப்படத்தின் முதல் ரீலிலும் இறுதி ரீலிலும் ஒரே பாடலை பாடுவது மூலம் ஒரே நேரத்தில் ஒருவர் கண்டு கொள்வார்கள் என்று உணர்ந்தேன். ஸ்டீபன் ஸ்பண்டர்ஸ். ஸ்டீபன் அவரது பெயர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஜெமினி ஸ்டுடியோவை விட்டு வெளியேறி அதிக நேரம் இருந்தும் பணம் குறைவாக இருந்தபோதும் தள்ளுபடி விலையில் கிடைக்கும் எதுவும் என் கவனத்தை ஈர்த்தது. மெட்ராஸ் மவுண்ட் ரோடு தபால் நிலையத்தின் முன் நடைபாதையில் தலா 50 பைசா விலையில் புத்தம் புதிய புத்தகங்கள் குவியலாக இருந்தன. உண்மையில் அவை ஒரு புத்தகத்தின் பிரதிகள். அது அமெரிக்காவில் வெளியான நேர்த்தியான பேப்பர் பேக் புத்தகம். ரஷ்ய புரட்சியின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கான சிறப்பு குறைப்பு விலை பதிப்பு என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நான் 50 பைசா கொடுத்து தோல்வியடைந்த கடவுள் த காட் தட் ஃபெயில்டு என்ற புத்தகத்தின் பிரதியை வாங்கினேன். 6 புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் 6 தனித்தனி கட்டுரைகளில் கம்யூனிஸ்டிற்குள் தங்கள் பயணங்களையும் ஏமாற்றத்துடன் திரும்பதியும் விவரித்திருந்தனர். ஆந்திரோ கிட், ரிச்சர்ட் ரைட், இக்னோசியோ சிலோன், ஆர்தர் கோஸ்ட்வெல்லர், லூயிஸ் ஃபிஷர் மற்றும் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் திடீரென்று அந்த புத்தகம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றது. படிக்கும்போதே யோசியுங்கள். ஸ்டுடியோக்களுக்கு வருகை தந்த ஆங்கில பார்வையாளர்கள் யார்? ஸ்டுடியோக்களுக்கு வந்த ஆங்கில பார்வையாளர் யார் என்பதை ஆசிரியர் எவ்வாறு கண்டுபிடித்தார்? தோல்வி அடைந்த கடவுள் என்பது எதை குறிக்கிறது? சமூக அநீதி மற்றும் வர்க்க போராட்டம் ஆகிய கருப்பொருட்களில் கவனம் செலுத்திய ஒரு ஆங்கில கவிஞர் மற்றும் கட்டுரையாளர். ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர், மனிதநேயவாதி, அறநெறியாளர். 1947 இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றவர். நேட்டிவ் சன் என்ற தனது நாவலுக்காக, பிளாக் பாய் என்ற தனது சுயசரிதைக்காகவும் அறியப்பட்ட ஒரு அமெரிக்க எழுத்தாளர். 1921 இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவன உறுப்பினராக இருந்தவரும் இவர் எழுதிய தோல்வியடைந்த கடவுள் என்ற புத்தகத்துக்கு அவர் அறியப்பட்டவருமான ஒரு இத்தாலிய எழுத்தாளர். ஹங்கேரியில் பிறந்த பிரிட்டிஷ் நாவலாசிரியர். தனது டார்க்னஸ் அட் நூன் என்ற நாவலுக்காக அறியப்பட்டார். ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க பத்திரிகையாளர் மற்றும் தி லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி என்ற மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். ஆஸ்கர் விருது வென்ற காந்தி திரைப்படம் இந்த வாழ்க்கை வரலாற்று நூலை அடிப்படையாக கொண்டது. முக்கியத்துவம். ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வருகை தந்த கவிஞர் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். ஒரு கணத்தில் என் மனதின் இருண்ட அறையை ஒன்று மங்கலான ஒளியால் பிரகாசம் அடைந்தது போல் உணர்ந்தேன். ஜெமினி ஸ்டுடியோவில் ஸ்டீஃபன் ஸ்பெண்டருக்கு கிடைத்த வரவேற்பு இனி ஒரு மர்மமாக இருக்கவில்லை. ஜெமினி ஸ்டுடியோவின் முதலாளிக்கு ஸ்பெண்டரின் கவிதைகளும் பெரிய தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தோல்வியுற்ற அவரது கடவுள் தொடர்பு உண்டு. உரையை புரிந்து கொள்வது. மனிதர்களுக்கு பலவீனங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசிரியர் மென்மையான நகைச்சுவையை பயன்படுத்தியுள்ளார். இது படைப்பை எவ்வாறு சுவாரஸ்யமாக்கிறது என்பதை காட்ட இதற்கான உதாரணங்களை தேர்ந்தெடுங்கள். கொத்தமங்கலம் சுப்பு ஏன் நம்பர் 2 கருதப்பட்டார்? ஜெமினி ஸ்டுடியோவில் பார்வையாளர்களை ஒரு ஆங்கில கவிஞர் உரையாற்றுவதில் உள்ள பொருத்தமின்மையை ஆசிரியர் எவ்வாறு விவரிக்கிறார்? இந்த குறிப்பிலிருந்து ஆசிரியரின் இலக்கிய நாட்டங்களை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? உரையை பற்றி பேசுகிறது. உரையில் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சிறு குழுக்களாக கலந்துரையாடுங்கள். ஜெமினி ஸ்டுடியோவின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்றைய திரைப்பட தயாரிப்பு வெகு தூரம் முன்னேறியுள்ளது. கவிதை மற்றும் திரைப்படங்கள், நகைச்சுவை மற்றும் விமர்சன மாற்றங்களை கவனிக்கிறது. இந்த கட்டுரை அரட்டை அடிக்கும் சுற்றி வளைத்து பேசும் பாணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சிந்தனை மற்றும் சிந்தனைக்கு இட்டு செல்கிறது. பின்னர் அது விரிவாக விவாதிக்கப்படுகிறது. உரையை மீண்டும் படித்து ஒரு கருத்திலிருந்து மற்றொரு கருத்திற்கு மாறும் இடங்களை குறித்துக் கொள்ளுங்கள். முதலிடம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பனைத்துறை அலுவலக பயன். சுப்பு எழுதுதல். உங்கள் சுற்றுப்புறத்திலோ அல்லது உறவினரிடத்திலோ சில சுவாரஸ்யமான மனிதர்களை நீங்கள் சந்திக்கலாம். அவர்களுடைய விசித்திரமான குணங்களை பற்றி ஒரு நகைச்சுவை கட்டுரை எழுதுங்கள். முடிந்தால் எழுத்தாளரின் தங்குதடையற்ற நடைமுறையை பின்பற்ற முயலுங்கள்.
முக்கியத்துவம் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வருகை தந்த கவிஞர் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், ஒரு கணத்தில் என் மனதின் இருண்ட அறையோ ஒன்று மங்கலான ஒளியால் பிரகாசமடைவது போல் உணர்ந்தேன். ஜெமினி ஸ்டுடியோவில் ஸ்டீஃபன் ஸ்பெண்டருக்கு கிடைத்த வரவேற்பு இனி ஒரு மர்மமாகவே இருக்கவில்லை. ஜெமினி ஸ்டுடியோவில் முதலாளிக்கு ஸ்பெண்டரின் கவிதைகளும் பெரிய தொடர்பு இருக்கவில்லை. ஜெமினி ஸ்டுடியோவில் முதலாளிக்கு ஸ்பெண்டரின் கவிதைகளுடன் பெரிய தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தோல்வியுற்ற அவரது கடவுளுடன் தொடர்பு உண்டு. உரையை புரிந்து கொள்வது. மனிதர்களின் பலவீனங்களை சுட்டிக்காட்ட ஆசிரியர் மென்மையான நகைச்சுவையை பயன்படுத்தியுள்ளார். இது படைப்பை எவ்வாறு சுவாரஸ்யமாக்குவது என்பதை காட்ட இதற்கான உதாரணங்களை தேர்ந்தெடுங்கள். கொத்தமங்கலம் சுப்பு நண்பர் ஏன் 2ஆக கருதப்பட்டார்? ஜெமினி ஸ்டுடியோ நம்பர் 2. ஜெமினி ஸ்டுடியோவில் பார்வையாளர்களே அந்த ஆங்கில கவிஞர்கள் உரையாற்றுவதில் உள்ள பெருந்தன்மை ஆசிரியர் எவ்வாறு விவரிக்கிறார்? இந்த குறிப்பில் இருந்து ஆசிரியரின் இலக்கிய நாட்டங்களை பற்றி நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? உரையை பற்றி பேசுகிறது. உரையில் உள்ள கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சில கருத்துக்களை கலந்துரையாடுங்கள். ஜெமினி ஸ்டுடியோவின் ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய திரைப்படங்கள் தயாரிப்பட வெகு தூரம் முன்னேறியுள்ளது. கவிதை மற்றும் திரைப்படங்கள் நகைச்சுவை மற்றும் விமர்சன மாற்றங்களை கவனிக்கிறது. இந்த கட்டுரை அரட்டையடிக்கும், சுற்றி வளைத்து பேசும் பாணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சிந்தனை மற்றும் சிந்தனை இட்டுச் செல்கிறது, பின்னர் அது விரிவாக விவாதிக்கப்படுகிறது. உரையை மீண்டும் படித்து கருத்திலிருந்து மற்றொரு கருத்திற்கு மாறும் இடங்களை குறித்து கொள்ளுங்கள். முதல் இடம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பனைத்துறை அலுவலக பயன் சுப்பு எழுதுதல். உங்கள் சுற்றுப்புறத்தில் அல்லது உறவினரிடத்திலே சுவாரஸ்யமான மனிதர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அவர்களுடைய விசித்திரமான குணங்களை பற்றி ஒரு நகைச்சுவை கட்டுரை எழுதுங்கள். முடிந்தால் எழுத்தாளர்களின் தங்குதடையற்ற நடையை பின்பற்ற முயலுங்கள். செய்ய வேண்டியவை: எந்த மொழியிலும் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சுமார் 20 கேலி சித்திரங்களை சேகரித்து முக்கியமான நபர்கள் அல்லது நிகழ்வுகள் எவ்வாறு நையாண்டி செய்யப்பட்டுள்ளன என்பதை குறித்து விவாதிக்கவும். பயன்படுத்தப்பட்ட சொற்களுக்கும் படங்களும் இடையிலான தொடர்பு மற்றும் குறித்து கருத்துரைக்கவும். அழகு பற்றி இந்திய சினிமாவின் ஆரம்ப நாட்களில் ஒரு திரைப்பட குழுவில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் ஆளுமைகள் பற்றி ஒரு தொகுப்பு. துணை தீம்: திரைப்பட நிறுவன சூழலில் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் புரிதல். நகைச்சுவை மற்றும் நையாண்டியை புரிந்து கொள்ளுதல். சுற்றி வளைத்து அரட்டை அடிக்கும் பாணியை பின்பற்றி அனுமானங்களை உருவாக்குதல். உரையை பற்றி பேசுதல். விவாதிக்கவும். இந்திய சினிமாவின் ஆரம்ப நாட்களில் ஒரு திரைப்பட குழுவில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் ஆளுமைகள் பற்றி தொகுப்பு. துணை தீம்: திரைப்பட நிறுவன சூழலில் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் புரிதல். நகைச்சுவை மற்றும் நையாண்டியை புரிந்து கொள்ளுதல். சுற்றி வளைத்து அரட்டை அடிக்கும் பாணியை பின்பற்றி அனுமானங்களை உருவாக்குதல். உரையை பற்றி பேசுதல். விவாதிக்கவும். இந்திய சினிமாவின் ஆரம்பகால தொழில்நுட்பத்துடன் இன்றைய தொழில்நுட்பத்தையும் ஒப்பிடுதல். கவிதை மற்றும் திரைப்படங்கள் திறனாய்வு மற்றும் நகைச்சுவை மாற்றங்கள் கவனித்தல். கருப்பொருளை ஒத்திசைவு அடைவதற்கான வழிமுறைகளை கவனம் செலுத்துதல். எழுதுதல். நகைச்சுவையான நடிகையின் மீதான பயிற்சி செய்யுங்கள். செய்ய வேண்டிய மனித பலவீனங்கள் மீது நையாண்டி விமர்சனத்திற்கு ஒரு ஊடகமாக கேலி சித்திரங்கள் குறித்து விரிவாக்க செயல்பாடு.